சூட்டு தணிக்க மோர் பண்ணம்மா. சூப்பரா இருக்குதுமா, அருமையா இருக்குது. இதை விட எதுவுமே அடிச்சுக்க முடியாது. அந்த காலத்துல எங்க வீட்டுல இப்போது பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி இருக்குது. அப்ப அதெல்லாம் கிடையாது. மோர் சிரிப்பு எடுத்துட்டு உப்பு போட்டா அதை விட அமிர்தம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அவ்வளவு அருமையா இருக்கும். எங்க பாட்டிலாம் வரவங்களுக்கெல்லாம் மோர் தான். நாங்களாம் காபி டீ இதெல்லாம் போடவே மாட்டோம். இந்த மோர் பண்றதுக்கு கெட்டி தயிர் 3 கரண்டி எடுத்துக்கணும்மா. நான் தயிரை கரண்டியாலே அடிச்சுக்கணும்மா. மோர் கடையிற மத்து இருந்தா கூட பயன்படுத்திக்கலாம்மா. தயிர் நல்லா அடிச்சு எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கினேன். என் பொண்ணுங்களுக்கு இது மாதிரி போட்டு கொடுத்தாதான் பிடிக்கும். எங்க பாட்டி பண்ணி கொடுக்குற மாதிரி தான் அதில் தொடவே மாட்டுறாங்க. எங்க பாட்டி பித்தளை ஜோரத்தில் ஒரு பெரிய ஜோரத்தில் ஒன்று வச்சிருப்பாங்க. அதில் 15 பைசா 10 பைசா அப்படிதான் வைப்பாங்க மோர். ஊர்ல எல்லாரும் வாங்குவாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு துண்டு இஞ்சி நெருக்கி எடுத்துக்கிட்டேன். 1/2 பச்சை மிளகாய் நெருக்கி எடுத்துக்கினேன். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி நெருக்கி எடுத்துக்கினேன். இது 3த்தையும் மோர்ல போட்டு கலக்கி எடுத்து நான் ஒரு டம்ளர், என் பொண்ணு ஒரு டம்ளர் குடிச்சோம்மா. நான் எந்த ஊருக்கு போனாலும் சரிம்மா 2 வாட்டர் கேனு போட்டு எடுத்துன்னு தான் போவேன். அதுதான் நமக்கு உயிரே. நமக்கு சப்போஸ் ஜீரணம் எதுனா ஆகலைன்னா இதெல்லாம் போடாம ஜீரகத்தூளை தூள் பண்ணி அதில் மோரில் போட்டு குடிச்சா கண்டிப்பாக ஜீரணம் ஆகிடும் சட்டுன்னு. ட்ராவலிங்க்கு போகிறவங்க, காரில் போகிறவங்க, வாந்தி வரவங்க இது மாதிரி ஜீரகத்தூளை போட்டு மோர் கலந்து எடுத்து குடிச்சா வாந்தி வராது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மோர் போட்டு குடிச்சாலே போகிறோம்மா, சூட்டை தணிக்கும். இந்த வெயில் நாளானவா எங்கள் வீட்டில் 1/2 லிட்டர் பால் தனியாக வாங்கிக்குவோம்மா இந்த மோருக்காகவே. வணக்கம்மா, நாளைக்கு சந்திக்கலாம்மா.